இதற்கு முன்பு அரச நிதியை சூறையாடியவர்கள் அல்லது கொள்ளையடித்தவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நிதி என்பது அதைவிட குறைவாக இருந்தாலும் சட்டப்படியான செயல்பாடு என்பது நடைபெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட இந்த ஊழல் மோசடி லஞ்சத்தில் மிகவும் சீனியரானவர்கள் இருக்கின்றார்கள், கடந்த கால ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் நினைக்கின்ற கேள்வி என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை வங்குரோத்திலிருந்து பாதுகாத்தவர், அதைவிட படுமோசமான செயல்கள் செய்தவர்களாம் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஏன் கைது செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்பது எங்களுடைய காதுகளிலும் வந்து விழுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் ஊழல் மோசடி லஞ்சம் கடத்தல் காணாமலாக்குதல் படுகொலை செய்தல் இவ்வாறு பல்வேறுபட்ட கைங்கரியங்களை செய்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை விட மிக மோசமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுக்கும் அது நியாயம் என்று படுகின்றது.